அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட் 2024 கேட்கப்பட்ட சம்ஸ் வந்து பகுதி 2 பார்க்க போகிறோம். இதில் ஒரு 20 சம் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃபிகர் கொடுத்துட்டு அதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு, இந்த டைப் எப்படி போடலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கட் பண்ணுற மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, சிம்பிளாக முதல் ஒரு கட் இருக்க மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ ஒரு கட் இருக்க மாதிரினா நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பகுதி இருக்கும். ஒரு கட் அதாவது வந்து ஒரு கோடு இந்த மாதிரி பிரிக்கிறப்ப நமக்கு வந்து 1 2 பகுதி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு பார்த்தோன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து 2 பகுதி அப்படின்றது இதில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா ஸோ ஆன்சர் அப்படின்றது 2 கியூப். நமக்கு எத்தனை பகுதி இருக்கோ அதை கியூப் பண்ணிக்கிட்டா அதான் நமக்கு ஆன்சர். அப்போ இங்கே நமக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 3 பகுதி இருக்குது. 1 2 3 1 2 3 டோட்டலாக வந்து 3 பகுதி இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஸோ வந்து என்ன நம்பர் வந்திருக்கோ அதை கியூப் பண்ணிக்கணும். ஸோ 3 cubes = 27. இதே நீங்கள் 4 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 4 கட் இருக்குன்னா அப்போ 4 கியூப் = 64. ஸோ நமக்கு இங்கே ஆன்சர்ன்றது 3 கட் இருக்கிறதுனால 3 cubes = 27. இரண்டாவது சம். ஸோ கால்குலேட் த டேஸ் பிட்வீன் 12 January 2004 to 7th March 2004. ஸோ 12 January 2004. ஸோ அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் லீப் வருஷம், அதனால் பிப்ரவரியில் டோட்டலாக ஒரு 29 நாள் வரும். அதற்கு முன்னாடி ஜனவரியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 31 நாள் இருக்கும். இந்த 31 நாளில் 12 நாளை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ டோட்டலாக ஒரு 19 நாள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 7th March 2004 வரைக்கும், ஸோ பிட்வீன் அது ரெண்டுக்கும் இடையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 7th March இடையேன்னு கேட்கறதுனால ஸோ மார்ச் 1 ஆரம்பிச்சு 6 நாட்கள் இருக்கும். அப்போ டோட்டலாக சேர்த்தோன்னா 54 நாட்கள். ஸோ அவ்வளோ அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு. ஸோ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்குறாங்க. ஸோ ஜிபி அப்படின்றப்ப நமக்கு வந்து இதனுடைய எஸ்என், அதாவது நமக்கு வந்து இதனுடைய அந்த சம்மேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதனுடைய ஃபார்முலா A × Rn - 1 டிவைடட் பை R - 1. இதான் இதனுடைய ஃபார்முலா. நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா S6 தெரியுது, ஆரோட வேல்யூ தெரியுது, என்னோட வேல்யூ இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு என்னன்றது 6. ஸோ அப்போ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4095 = ஏன்றது எனக்கு தெரியாது, ஆறுன்றது 4 பவர், என்னன்றது 6 - 1 டிவைடட் பை R - 1. ஆறுன்றது 4 4 - 1ன்றது 3. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த 3 இந்த பக்கமாக போயிடும். ஸோ 3 × 4095 = 4/6. 4/6 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 4 × 4 × 4 × 4 × 4 × 4. ஸோ நாங்கள் 16 14 64 64 நாளா 256 256 நாளா 1024 1024 நாளா ஸோ 4096. ஸோ அப்போ வந்து 4/6 அப்படின்றது வந்து 4096 - 1. ஸோ அப்படின்னா என்ன, A × 4095. அப்போ எனக்கு 4095 ரெண்டு பக்கம் இருக்குது, அடிச்சிட்டேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ என்னன்னா 3. ஸோ ஆன்சர் வந்து 3. நெக்ஸ்ட் சம்மு. ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டிஜி ஏபியோட இது போட்டு வச்சுக்கோங்க, அதில் எதுவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நாம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இந்த நம்பர்ஸை பார்க்குறோம், என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, அதாவது வந்து எண் தொடர்கள் அப்படின்றதுல வந்து உள்ளே வந்து வர்றது. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டேபிள் போட்டு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. இங்கே பாருங்கள். ஸோ முதல்ல வந்து 16, அடுத்து வந்து 18 ஆயிருக்கு, அடுத்து 21 ஆயிருக்கு. இதுலேருந்து பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா 16 18 21 25. அப்போ எனக்கு இதுலேருந்து இது +2, இது +3, இது +4 இப்படி தெரியுது. அப்போ அடுத்து வரக்கூடியது இங்கே கண்டிப்பாக +5 தான் இருக்கும். அப்போ எனக்கு என்ன இங்கே வரும், கண்டிப்பாக இங்கே 30ன்றதான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் பார்க்குறேன், 7 10 14 19. இங்கேயும் பாருங்கள், இது +3 இங்கே இருக்குது, 10லேருந்து +4 இருக்குது, 14லேருந்து +5 இருக்குது. அடுத்து வந்து அப்போ கண்டிப்பாக இங்கேருந்து இதில் +6 தான் இருக்கும். அப்போ +6னா 19 + 6 25. ஸோ அப்போ எனக்கு இங்கே 25 வரப்போகுது. 30 25 நடுவில் எனக்கு வரக்கூடிய வேல்யூவை நான் போட்டு பார்க்கலன்னா கூட எனக்கு இங்கே இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து இது மட்டும்தான். ஸோ அப்போ 30 V 25 தான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஒரு லாங்குவேஜில் வந்து பீட் அப்படின்றத நான் என்ன பண்ணுறாங்களாம் YVZGன்னு எழுதுறாங்களாம். அப்போ வந்து நமக்கு என்னென்னா மைல்டுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் அந்த டேபிள் இருந்ததுன்னா உங்களால் இங்கே ஈஸியாக அதை போட்ட முடியும். அந்த ABCD போட சொன்னால போட்டேன்னா, ஏன் அப்படின்னா பிக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது வரும். ஸோ பிக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஒன்று போட சொல்லியிருப்பேன், ABCD. இது நம்ம அப்படியே Z, ஸோ XY Z. இங்கே பாருங்கள், அந்த பிக்கு தான் ஒய்ன்றது வருது, ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்றது வரும். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் தான் பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி அப்போ எம்முக்கு என்ன வரும்னா என்னன்றதான் வரும், எம்முக்கு N அப்படின்றது வரும். அடுத்து வந்து டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து W வரும். ஸோ அப்போ NW, Nல ஆரம்பிச்ச Wல முடியும். எது இருக்குன்னு பாருங்கள், இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தா வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து அளவியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம்
பெருக்கல் வகுத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போடுற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. அளவியலுக்கு மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வந்து தமிழில் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் கோனிக்கல் உடன் ஃபேஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் ஒரு வந்து மரக்கட்டை இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னா, அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்னா சுற்றளவு. ஸோ அதனுடைய சுற்றளவு, கூம்புக்கு வந்து சுற்றளவுன்றது வந்து கீழே இருக்கக்கூடிய அதான் வந்து சுற்றளவு. அது வந்து நமக்கு வந்து 2πr. ஸோ கீழே வந்து வட்டம் தானே இருக்குது, அதனால் வந்து 2πr. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வால்யூம். ஸோ அது வந்து அதனுடைய வால்யூம் கேட்குறாங்க. ஹைட்டுன்றது 105ன்னு சொல்லிட்டாங்க. ஹைட் அப்படின்றது 105ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு இதிலிருந்து ஆர் தேவை. முதல்ல ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வால்யூம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் பெருசாக தான் போகும், டக்குன்னு வந்து 1 நிமிஷத்தில் முடிக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ 2πr அப்படின்றது 484. அப்போ வந்து நமக்கு வந்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ 484 இன்ட்டு 2π இந்த பக்கமாக போயிடும். ஸோ வந்து 2 இன்ட்டு 22/7. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து இந்த 22 இங்கே இருக்கும், 7 வந்து மேலே போயிடும். ஸோ இதை நீங்கள் அடிச்சு போட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த இது வந்து 11 நாள் அடிபடும். ஸோ 11 நாள் அடிபடும் பார்த்தாலே வந்து தெரியுது. ஏன்னா வந்து நமக்கு வந்து 2 நம்பர் 4 நாள் கூட்டினா 11ஓட ஒரு டிவிஷன் அப்படின்றத போன இதிலேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வந்து 1 விட்டு ஒரு நம்பரை கூட்டி அதை நான் இன்னொரு நம்பரால் 1 விட்டு 1 நம்பரால் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா 0 வரணும், இல்லை 11 வரணும். இதில் 0 வருது. ஸோ அதனால் இது 11 நாளில் கண்டிப்பாக வகுப்படும். ஸோ இது 11 அடிச்சேன்னா இது 2. நெக்ஸ்ட் வந்து இதை அடித்தேன் அப்படின்னா வந்து 4 ஒரு 11 4 11 44 வரும். ஸோ 44. ஸோ அப்போ இங்கே அடிச்சா நமக்கு என்ன வரணும், டோட்டலாக வந்து இந்த 44 4 அடிச்சுன்னா 11. அப்போது டோட்டலாக ஆறுன்றது எனக்கு 77 தெரிஞ்சிருச்சு. ஆறும் தெரிஞ்சிருச்சு, ஹச்சும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து வால்யூமோட ஃபார்முலா தெரியணும். வால்யூமோட ஃபார்முலா 1/3πr²h. ஸோ இதில் வந்து 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 77 இன்ட்டு 77 இன்ட்டு 105. ஸோ இதை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா 11. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிச்சோன்னா ஸோ 3 9, ஸோ 5 15. 35 இன்ட்டு 77 இன்ட்டு 11 இன்ட்டு 22. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 6 52 190 பெருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு இதில் அளவியலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அண்ட் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து அதை வந்து பெருக்கிறோம் வகுக்கிறோம், இதில் தான் வந்து நமக்கு வந்து அந்த நம்ம சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 cones is 2:9. Find the ratio of their radii if the height of the first cone is half of the second cone. நான் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கோனுடைய வால்யூமுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ கோனுடைய அதாவது வந்து கூம்பினுடைய வால்யூம் இப்போ போன சப்ல தான் பார்த்தோம், 1/3πr²h. 1/3πr²h. ஸோ இது வந்து நமக்கு வந்து R1 எடுத்துப்போம், இது H1 எடுத்துப்போம். ஏன்னா வந்து 2 வால்யூம்னு சொல்லியிருக்கிறதுனால 1/3πr²h. ஸோ இது R2 H2ன்னு எடுத்துப்போம். இங்கே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய ரேஷியோ 2:9 சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ என்ன காரணத்தினால, ஸோ எந்த சூழ்நிலையில் ரேடி, அதாவது இஃப் தேர் ரேடி, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் ரேடி. சாரி, ரேடியோ தான் இதுதான் கேட்குறாங்க, அதாவது ஆரத்தை தான் கேட்குறாங்க, ஆரத்தினுடைய விகிதம் தான் கேட்குறாங்க. எப்படின்னா, இஃப் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கோன் இஸ் half ஆஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன். அதாவது அந்த இரண்டாவது கோன், இந்த இரண்டாவது கோனுடைய ஆரம், ஸோ இரண்டாவது கோனுடைய உயரம் வந்து பார்த்தோன்னா அது வந்து 2x இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இரண்டாவது கோன் அப்படின்றது எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டோம்னா முதலாவது கோன் வந்து அதில் வந்து பாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இதோடைய ரேஷியோ சொன்னோமா, இப்போ நம்ம இதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். இந்த இதை கட் பண்ணிக்கலாம். 1/3π ஈக்குவலாக இருக்கும். அப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ரேஷியோன்னு சொல்லியிருக்கிறதுனால R1²H1 டிவைடட் பை R2²H2 இஸ் ஈக்குவல் டு, அப்படியே நான் இதை வந்து வகுத்தல் முறையில் எழுதுறேன். ஸோ இந்த மாதிரி தான், ஏன்னா இதுதான் அப்படியே ரேஷியோவாக மாறப்போகிறது. நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து இந்த H தான் வந்து வேல்யூ சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இரண்டாவது கோனுடைய ஹைட்டுன்றது முதலாவது கோனில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது முதலாவது கோன் வந்து பாதி தான் இருக்கும், இரண்டாவதுல இருந்து. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா R1², இது வந்து x/2 அப்படின்னு எடுத்தோன்னா R2², அப்படின்னா இது x இஸ் ஈக்குவல் டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2/9. நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த R1:R2 தான் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த 2 வந்து இங்கே கீழே வந்துருச்சுன்னா 2 இங்கே போயிடுச்சுன்னா, ஸோ இப்போது R1² டிவைடட் பை R2² இஸ் ஈக்குவல் டு 4/9. ஏன்னா இந்த 2 வந்து இந்த கீழே இருந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கு நான் ரூட் எடுத்து பார்த்தோன்னா என்ன ஆகிடும், ஸோ 2/3. அப்போது 2:3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் அருண் lent 5,000 to பாலாஜி for 2 years and 3,000 to சார்லஸ் for 4 years on simple interest. ஸோ அருண் என்ன பண்ணுறான்னா பாலாஜிக்கு 5,000 ரூபா கொடுக்குறான் 2 வருஷத்துக்கும்,
3000 ரூபாயை சார்லஸுக்கு 4 வருஷத்துக்கு கொடுக்குறான். ஸோ வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுக்குறான்னா, அப்போ நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம். ஸோ நான் கிடைக்கக்கூடிய வட்டின்றது பார்த்தோன்னா 2200 ரூபாய். நமக்கு இதுக்கு வந்து ஃபார்முலா தெரியும், PNR/100. ஸோ முதல் பகுதிக்கு வந்து பார்த்தோன்னா 5000 ரூபாய் எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறான், 2 வருஷத்துக்கு கொடுக்குறான். எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது. இதுக்கான வட்டியும் இது 100 வட்டியும், அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த 3000 ரூபாய் இருக்குல்ல, இந்த 3000 ரூபாய் எவ்வளோ வருஷம், 4 வருஷம். இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது. இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிற வட்டி 2200ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ வந்து இது போட்டுனா வந்து 100R ப்ளஸ்ஸு இதை நான் கேன்சல் பண்ணனா 120R சீக்வல் டு, அதாவது 220R சீக்வல் டு 2200. அப்போ R அப்படின்றது 2200/220 சீக்வல் டு 10%. Rன்றது 10%. நெக்ஸ்ட் சம்மு, இஃப் மனோகர் பேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 750 ஃபார் 2 years ஆஃப் த சம் ஆஃப் 4500. அது என்ன பண்ணுறான்னா, மனோ வந்து 4500 ரூபாய், வந்து 4500 ரூபாய் வந்து அவன் வந்து 4500 ரூபாய்க்கு 750 ரூபா வட்டி கொடுக்குறான். ஸோ 750 ரூபாய் வட்டி கொடுக்குறான். எவ்வளோ வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம பார்த்தோன்னா PNR/100 சீக்வல் டு எனக்கு எவ்வளோ 750. Pன்றது எனக்கு என்ன 4500 ரூபாய், என்னன்றது 2 வருஷம், ஆறுன்றது எனக்கு தெரியாது. இது எவ்வளோ, எனக்கு 750 ரூபாய். ஸோ 2 கேன்சல் பண்ணுறேன். அப்போது இங்கே வந்து பெருக்கணும்னா 90. ஸோ 90R சீக்வல் டு 750, R சீக்வல் டு 750/90. ஸோ அடிச்சு போட்டோன்னா இது வந்து 75/9 வரும். 75/9னா 9/8 72. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3/9. இது அடிச்சோன்னா 1/3. ஸோ 8 1/3%. நெக்ஸ்ட் சம்மு, 60 workers can spin. அதாவது 60 ஊழியர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காட்டன் இதை வந்து சுற்றுறதுக்கு வந்து 7 நாளில் சுற்றுறாங்களாம். அடுத்து வந்து 42 ஒர்க்கர்ஸ் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு இது நேர்மாறலாம் எதிர்மாறலாம் தெரியணும். 60 பேர் 7 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 42 பேர் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகும், கூடுமா குறையுமா? கண்டிப்பாக கூட தான் செய்யும். ஏன்னா வந்து ஆள் குறையுது அப்படின்றப்போ நம்ம வேலை பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது இது வந்து ஆள் குறையுது அப்படின்றப்போ நாள்ன்றது கூட தான் செய்யும். அப்போ எனக்கு வந்து ஒரு குவான்டிட்டி குறையிறப்போ இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இது எனக்கு வந்து எதிர்மாறல். ஸோ எதிர்மாறல் எப்படி போடணும், பெருக்கல் முறையில் போடணும். 60 × 7 இஸ் ஈக்குவல் டு 42 எனக்கு இது தெரியாதுன்றதுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். வந்து 7ஆல் அடிச்சேன்னா 6, இந்த 6 இங்கே அடிச்சேன்னா 10. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்போ எனக்கு வந்து 10 நாளில் முடிப்பாங்க 42 பேர். நெக்ஸ்ட் சம்மு, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 156 and 124. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சாகணும். ஸோ எல்சிஎம் HCFல வரக்கூடிய சம் இது. ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த 156க்கும் 124க்கும் முதல்ல எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2ஆல் அடிச்சு அப்படின்னா 78. அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து இது வந்து 6 12. ஸோ வந்து அடுத்து வந்து 2 4 62. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2ஆல் போட்டோன்னா 39 31. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பெருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் பெருக்கணும் அப்படின்னா ஸோ 2 2 4 × 39 × 31. ஸோ இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், எப்படி வந்து இந்த 39 31 பெருக்கிறது அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டிஜிட்டை தாண்டி நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 30க்கு மேலே இருக்க இந்த நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். 30க்கு மேலே நீங்கள் 40க்கு மேலே கூட நீங்கள் இது மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். 39 31 பெருக்கணும் அப்படின்னா இங்கே எனக்கு இது 30 விட இது எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 9 நம்பர் அதிகமாக இருக்குது. இது 30 விட எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் பெருக்கி ஸோ வந்து கடைசியில் பார்த்தோன்னா எனக்கு வந்து இது ரெண்டையும் 1ஐயும் 9ஐயும் பெருக்கி 09 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இது 2 டிஜிட் வரப்போகுது. அடுத்து வந்து இன்னும் 2 டிஜிட், ஏன்னா இந்த 4 நம்பரை இந்த 2 நம்பரை பெருக்கிறப்ப 4 டிஜிட் தான் வரும். அப்போ லாஸ்ட் 2 நம்பர் 09. அடுத்து என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஸோ இது ரெண்டையும் கூட்டி பாருங்களேன். ஸோ வந்து இது இந்த 31ஐயும் 9ஐயும் கூட்டினாலும் சரி, 39 1ஐயும் கூட்டினாலும் சரி, நமக்கு வந்து 40 தான் வரும். அப்போது 40 × நமக்கு இந்த இடத்துல போட்டிருக்க முன்னாடி இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்றது 3. முன்னாடி இருக்கிறது பேஸுன்றது 3. ஏன்னா நம்ம 30ன்ற ஏரியாவில் போயிட்டு இருக்கிறதுனால 40 × 3 அப்படின்றப்போ எனக்கு இங்கே 12 வரும். ஸோ 40 × 3 12. அப்போ 1209. இந்த 1209ஐயும் 4ஐயும் நீங்கள் பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 4836 அப்படின்றது வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இங்கே கேட்டிருக்குது இந்த 2 நம்பரும் பொதுவாக பெருக்கிறப்ப நமக்கு என்னன்னா எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும். அப்போ 0ன்ற வேல்யூவே நமக்கு வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இது 2ன்ற இதில் அது இல்லாமல் 5 டிஜிட்டாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இது 2 தடவை பெருக்கணும் எனக்குன்னா கண்டிப்பாக 4 டிஜிட் தான் வரப்போகுது. அப்போ நமக்கு இது தேவையில்லை. அப்போ 3 டிஜிட்டால் 3ஆல் பெருக்குவோம்.
பெருக்கணும்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து நின்றோம். ஸோ வந்து அப்படி தான் ஆன்சர் இதில் கண்டுபிடிக்கணும், எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் சம்மு, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 அண்ட் 508 விச் லீவ்ஸ் த ரிமைண்டர் ஆஃப் 4. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு HCF அப்படின்றத கண்டுபிடிக்கணும், சாரி LCM அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து 254க்கும் 508க்கும் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டிவைட் பண்ணணும். ஒரு நம்பரை இந்த ரெண்டு நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ணணும். பண்ணால் எனக்கு ரிமைண்டர் அப்படின்றது 4ன்றது கிடைக்கணும், அதுவும் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து LCM அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 254 டபுள் மடங்கு தான் 508. அதனுடைய அப்போ இதனுடைய LCM அப்படின்றது 508 தான். LCM அப்படின்றது 508 தான். அடுத்தா நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடியதில் பாருங்கள், நமக்கு பார்க்குறப்ப 512, 762, 1024, 524. இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 512 நான் 508ஆலையோ இல்லைன்னா 254ஆலையோ எதில் வேணாலும் வகுத்தாலும் எனக்கு ரிமைண்டர் 4 தான் கிடைக்கும். எப்படின்னா இந்த 762 இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1024 இதுவுமே வகுப்படும், நமக்கு இந்த ரிமைண்டர் கிடைக்கும். ஆனால் என்ன, இந்த 1024 இருக்குல்ல, இதுவும் இந்த ரெண்டு நம்பராலையும் வகுப்படும், ரிமைண்டர் 4 கிடைக்கும். ஆனால் நான் கேட்குறது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கேட்குறதுனால எனக்கு இதான் ஆன்சர், 512 இதான் ஆன்சர். நிறைய பேர் 1024 போட்டு போயிடுவாங்க, அது தவறாயிடும். LCM கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடியதை வச்சு ஆன்சர் வச்சு செக் பண்ணுறப்ப ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் சம்மு, ஸோ வந்து குரல்மதி என்ன பண்ணுறாங்கன்னா ரெயின் கோட் வாங்குறாங்களாம். ஸோ வந்து சேவ்டு 25 வித் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ரெயின் கோட்? அதாவது என்ன பண்ணுறாங்களா, குரல்மதின்றவங்க 25 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்காங்க. எவ்வளோனா 20% டிஸ்கவுண்ட்டில் 25 ரூபாய்க்கு குறைச்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு 20% அப்படின்றது எனக்கு இருந்து 25 ரூபாய். எனக்கு வந்து தேவைப்படுறது என்ன, ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஒரிஜினல் ப்ரைஸ்ன்றது எப்போவும் 100% இருக்கும். ஒரிஜினல் ப்ரைஸ்ன்றது எப்போவும் 100% இருக்கும். அப்போது 20% அப்படின்றது 25 ரூபான்னா 100%ன்றது என்ன? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா, ஸோ 100 × 25 டிவைடட் பை 20. ஸோ போட்டோன்னா 125. ஸோ வந்து 125 ரூபாய். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இது வந்து நம்ம அந்த சொன்ன இந்த சேம் ஏபிசிடி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஏபிசியிலேருந்து M வரைக்கும் போட்டுட்டு இங்கே Nலேருந்து Z வரைக்கும் போட்டு நம்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ RJPL. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NNLP அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதை போட்டு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் தெரியும். ஸோ அந்த நம்பர் தெரியும் என்ன அப்படின்னா வந்து R அப்படின்றது வந்து 18, R வந்து 18. ஸோ J அப்படின்றது வந்து 10, P அப்படின்றது வந்து 16, L அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து 12, L அப்படின்றது 12. இவங்க இந்த விஷயத்தில் அவங்களே நமக்கு வந்து க்ளூவையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இங்கே கொடுத்ததுனால மட்டும்தான் இதை வந்து ஈஸியாக போட முடியுது. கொடுக்கல அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த டேபிள் போட்டுருக்கப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். தெரிலனா அப்புறம் குழப்பிட்டு தான் இருக்கணும். இந்த மாதிரி சம்ஸுக்கு இந்த டேபிள் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போட்டலாம். NNLP. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 14, எண்ணுக்கு வந்து 14, எல்ன்றது வந்து 12, பி அப்படின்றது வந்து 16. ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த நம்பரில் இந்த நம்பர் எப்படி போட்டிருக்காங்க, நம்பர் அடிப்படையில் பாருங்கள். ஸோ 18லேருந்து 14. ஸோ நமக்கு வந்து -4 குறைஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு -4 குறைஞ்சிருக்குது. அடுத்து 10லேருந்து 14, அப்போது +4 ஒரு 4 கூடி இருக்குது. அடுத்து பி பொறுத்த வரைக்கும் 16லேருந்து 12 குறைஞ்சிருக்கு, அப்போது -4. எல்லை பொறுத்த வரைக்கும் எல்லிருந்து பி போட்டிருக்காங்க +4. அப்போ நம்ம என்ன ஆர்டரில் போட்டிருக்காங்கன்னா மொதல் நம்பரை -4, அடுத்த இருக்கிறத +4, அடுத்தது -4, அடுத்தது +4. இதே மாதிரி இங்கே போடணும். ஸோ ஒய்யோடைய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 25. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், -4 போடணும். ஸோ ஒய்யிலேருந்து அப்போது 25லேருந்து -4 போட்டோன்னா 21 அப்படின்றது வரும். 21உடைய நம்ம ஆல்ஃபபெட் நம்பர் U. நெக்ஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. இதுலேருந்து நான் என்ன பண்ணணும், +4 கூட்டணும். ஸோ +4 கூட்டினா 5. அப்போ எனக்கு வந்து 5ன்ற வேல்யூ இருக்கக்கூடியது இ. அப்போ எனக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லி ரெண்டாவது இதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த டபிள்யூவும் சிவி நீங்கள் போடுறதுக்கு நம்ம 2 இதுலேயே தெரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு வேறு எதுவும் ஆப்ஷன் அந்த மாதிரி இல்லை, டக்குன்னு போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட், த டிஃபரன்ஸ் பிட்வீன் 7th term அண்ட் 6th term in the Fibonacci series. ஸோ Fibonacci சீக்வன்ஸ்னால் என்னன்னு சொல்லி தெரியணும். ஸோ Fibonacci சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் நம்பர்ஸ் வந்து 0,1 டிஃபால்ட் நம்பர்ஸ். இந்த 2 நம்பரை வச்சு தான் Fibonacci அப்படின்றது வந்து உருவாகுது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டர் வைஸ் பார்க்குறப்போ 1, அடுத்த நம்பர் வந்து 1 தான் வரும். இந்த 0 1 கூட்டினா 1, அடுத்து வந்து இந்த 1 1 இது 2 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5, 5 3 கூட்டினா 8, 8 5 கூட்டிங்கன்னா 13. இப்படித்தான் வந்து இந்த Fibonacci சீரீஸ் அப்படின்றது போகும்.
ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் சீரிஸ் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதுக்கு நமக்கு இந்த சம்மை ஃபாலோ சால்வ் பண்ணணும்னா முதல்ல ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இதான் ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் பார்த்துக்கோங்க. 1 1 அதுக்கப்புறம் ஒவ்வொரு நம்பராக நீங்கள் கூட்டிக்க வேண்டியதான். 1 1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதுக்கப்புறம் அப்படியே 2 நம்பராக அது பக்கத்தில் கூட்டி 2 நம்பராக கூட்டிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்ன கேட்டிருக்காங்க, 7th டேர்முக்கும் 6th டேர்முக்கு இருக்கக்கூடியதை டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7. 7th டேர்ம் 13, 6th டேர்ம் அப்படின்றது 8. ஸோ வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 5 ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து ஃபைண்ட் 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் whose sum is 200. ஸோ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, 2 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் 200 அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த இரண்டில் எது வந்து 2 தொடர்ச்சியாக இருக்குன்ற அந்த இதை பாருங்கள். இந்த 97 103 கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இது தொடர்ச்சியாக இருக்குது. 97க்கு அப்புறம் 99 இருக்குது, 95க்கு அப்புறம் 97 இருக்குது, 91க்கு அப்புறம் 93 இருக்குது. இதெல்லாம் ஒற்றைப்படை தொடர்ச்சியான தன்மை. ஸோ அப்போ இதெல்லாம் இல்லை. அப்போ இது மட்டும் தான் இருக்குது, 99 101 மட்டும் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான சம்மு. நெக்ஸ்ட், இஃப் 12 farmers can plough a field in 49 days. அதாவது 12 ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உழுறாங்க, 49 நாளில் உழுறாங்களாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு இஃப் 21 farmers plug to same field. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 21 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 21 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வந்து 12 farmers பண்ணுறப்போ 49 நாள், 21 பேர் பண்ணாங்கன்னா எத்தனை நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பார்த்துங்க, ஆள் வந்து இங்கேருந்து நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனால் டேஸ் அப்படின்றது என்ன ஆகும், குறையும். ஸோ டேஸ் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த நமக்கு இது என்ன வருது, எதிர்மாறல். அப்போ 12 × 49 = 21 × x. ஸோ சால்வ் பண்ணேன் அப்படின்னா 7ஆல் அடித்தேன் அப்படின்னா இது 3, 7ஆல் அடித்தேன்னா இது 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த 3 இதை அடிச்சிச்சுன்னா நமக்கு வந்து 4 வரும். டோட்டலாக வந்து அப்போ வந்து 28 நாள். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 21 ஃபார்மர்ஸ் இந்த வேலையை பார்த்தாங்கன்னா 28 நாளில் முடியும். ஓகேவா? அப்புறம் ஏன் இங்கே ஆன்சர் நமக்கு வந்து 21 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கே தான் ட்விஸ்ட்டு. கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்டு. ஸோ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளவு நாள் குறையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21 ஃபார்மர் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள் குறையுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 49லேருந்து 28 எத்தனை நாள் குறையுது, எனக்கு 21 நாள் குறையுது. இதற்கான ஆன்சர் அப்படின்றத இப்படி தான் போடணும். டேரெக்டாக எடுத்த உடனே கொஷினை சரியாக படிக்காமல், ஸோ வந்து நமக்கு வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு அவங்க கேட்கல, எத்தனை நாள் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு. இதை போட்டால் இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து சேட்டலைட் இஸ் பிளேஸ்ட் இது வந்து ஸ்கூல் புக் சம்மு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து பெருக்கல் தான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருக்கி தான் ஆகணும். ஸோ 7 மணி நேரம் அதை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து செகண்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மணி நேரத்தை மாற்றுறதுக்கு அடுத்து வந்து 60 × 60 நிமிஷம் 60 செகண்டுக்கு மாற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து 16 × அதுக்கு ஒரு 60 ப்ளஸ்ஸு ஒரு 20 கூட்டி பெருக்கி கூட்டிலாம் போட்டிங்கன்னா 26 180 அப்படின்றது வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து the population in a town is increasing at the rate of 6% per annum. அதாவது என்னன்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை அப்படின்றது 6% அப்படின்ற விகிதத்தில் இன்க்ரீஸ் ஆகுதான். 2018 பொறுத்த வரைக்கும் 23, 87, 65 அப்படிங்கிறது இருந்திருக்குது. 2016 என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு 2016 ஏதோ ஒரு மக்கள் தொகை இருந்திருக்குது, அதிலிருந்து எனக்கு 6%ன்றது இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நமக்கு அது எப்படின்னா 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு வந்து ரேட் எப்படின்றது 106%. ஏன்னா எனக்கு நார்மல் அப்படிங்கிறது வந்து 100% எடுத்துட்டேன்னா அதில் எனக்கு 6% இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா 6/100ன்னு போடக்கூடாது. அப்போ 106/100 இது எத்தனை வருஷமா? ஸோ 2 வருஷமானு சொல்கிறாங்க. அப்போ 106 × முதல் வருஷம் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 2வது வருஷம் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்போது 23, 87, 65 × 100 × 100 இந்த 100 மேலே போயிடும். இந்த 106 × 106 இதை அடித்து போட்டிங்கன்னா இந்த 21, 25, 00 அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, n = 1 year. ஸோ இதில் வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. நமக்கு என்னென்னா காம்பவுண்டட், இது வந்து கூட்டு வட்டியில் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கூட்டு வட்டிக்கு நான் ஃபார்முலாவில் போடுறதில்ல. ஸோ வந்து ஏதாவது ஒரு சில சூழ்நிலையில் ஃபார்முலா தேவைப்பட்டால் போடலாம். இது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, பிரின்சிபல் அப்படிங்கிறது 4000 ரூபாய். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து வருஷம் வந்து ஒரு வருஷம் தான், 2 தடவை தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதுனால ஈஸியாக போட்டலாம். என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 5% வருஷத்துக்கு. எனக்கு என்ன கேட்குறாங்க, ஹாஃப் இயர்லி பண்ணுறப்போ எனக்கு வந்து 6 மாதத்துக்கு என்ன ஆயிருக்கும், எனக்கு 2.5% தான் ஆயிருக்கும்.
6 மாதத்துக்கு 2.5% ஆயிருக்கும். அப்படின்னா நீங்கள் 2.5ன்றதோட 5/2ன்னு போட்டுக்கோங்க. அப்போ எனக்கு முதல் 6 மாதத்துக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குன்னா ரூ. 100 கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது வந்து கீழே ஒரு 100 இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நார்மலாக என்ன பண்ணுவோம் 4,000 இன்ட்டு எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றப்போ கீழே ஒரு 100 சேர்ந்து வரல. அந்த ரெண்டை இங்கே நான் அடித்தேன் அப்படின்னா வந்து 20 டோட்டலாக வந்து ரூ. 100 அந்த 6 மாதத்துக்கு கிடச்சிருக்கும். அடுத்து என்ன பண்ணால் அடுத்த 6 மாதத்துக்கு இந்த ரூ. 100 இந்த அசலோட சேர்ந்துடும் 4100. அப்போ இதுக்கு எனக்கு என்ன பண்ணுறேன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு 2.5% வட்டி. அப்போ 5/2/100 அதாவது இந்த 2 கீழே இறங்கிடும். இப்போ நான் அடித்தேன் அப்படின்னா ஸோ 41 × 5/2 அதாவது வந்து 200 205/2 எவ்வளோ வரும்? ஸோ பார்த்தோன்னா 205/2. ஸோ வந்து 205 கரெக்டாக தான் இருக்காமா. ஸோ 205/2ன்றது 102.5. ஸோ இப்போ எனக்கு 2வது வருஷம் வந்து $102 கிடச்சிருக்குது. முதல் 6 மாதத்துக்கு ரூ. 100 2வது 6 மாதத்துக்கு $102 கிடச்சிருக்கு. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அதுதான் எனக்கு ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக $202. நெக்ஸ்ட் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கியூப் தட் ஆஃப் த ஸ்பியர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி இன்சைட் த கியூப். அதாவது என்னன்னா என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ கேட்குறாங்க. ஒரு கியூபுக்குள்ளார வந்து ஒரு ஸ்பியர் போகுதுன்றாங்க. ஒரு கியூபுக்குள்ளார எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் அப்படின்றது வந்து ஃபிட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்பியர் அதாவது இந்த கோலத்தை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் அப்படின்றது இவ்வளோ தூரம். அப்போது இதனுடைய டயாமீட்டர் அதாவது வந்து பார்த்தோன்னா விட்டம் அப்படின்றது இந்த கியூப் இதனுடைய பக்கத்துக்கு சமம். கியூபினுடைய பக்கத்துக்கு இதனுடைய டயாமீட்டர் சமம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நமக்கு நமக்கு கன அளவு எடுத்து டைரெக்டாக போட்டுடலாம். ஏன்னா நமக்கு கன அளவு தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூபும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் 4/3πr கியூப். எனக்கு இங்கே ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2r அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏ அப்படின்றது எனக்கு வந்து 2r ஏன்னா டயாமீட்டரில். அப்போ எனக்கு வந்து 2r கியூபு இஸ் ஈக்குவல் 2r கியூபு ரேஷியோ 4:3πr கியூபு. இது என்ன பண்ணனா இங்கே வந்து எனக்கு வந்து இந்த கியூப் எடுத்தனா 8r கியூப் ஈக்குவல் டு 4/3πr கியூப். எனக்கு இந்த r கியூப் கேன்சல் ஆகிடும். அடுத்தா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எனக்கு வந்து இது இந்த 8 × 3 24/4π அப்படிங்கிறது வந்து நிற்கும். இது அடிச்சுன்னா 4 4 4 6 4. இப்போ 6:π இதான் ஆன்சர். ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம்மு அமெரிக்காவுடைய கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து 6480 ஃபீட் இருக்கான். இதனுடைய டால் டவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ ஹைட் அப்படின்றப்ப நமக்கு வந்து 756 ஃபீட்டாக. இதே மாதிரி ஒரு மாடல் ஒன்று செய்ய போகிறாங்களாம். இதே மாதிரி அதாவது வந்து அமெரிக்காவில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு மாடலை ஒரு எக்ஸிபிஷனில் செய்ய போகிறாங்களாம். அதே மாதிரி விகிதத்தில் செய்யணும் அப்படின்னா அதே மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா 60 ஃபீட் லாங் இருக்கப்போ 60 ஃபீட் லாங் இருக்கப்போ எவ்வளோ உயரத்தில் இருக்கணுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது நேர்மாறலில் வரக்கூடியது. ஏன்னு பாருங்கள் எனக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த வேல்யூ இங்கே டிக்ரீஸ் ஆகிறப்போ இந்த வேல்யூம் டிக்ரீஸ் ஆகும். அதனால் இது எனக்கு என்ன வரும் நேர்மாறல் அப்படின்றது வரும். நேர்மாறல் எப்படி போடணும் வகுத்தல் அடிப்படையில் போடணும். 6480 ஃபீட் லாங்குக்கு 756 டால் அதாவது ஹைட்டுன்றது இருக்கணும். அப்படின்னா 60 மீட்டருக்கு ஸோ 60 ஃபீட்டுக்கு என்னவாக இருக்கணும். ஸோ எனக்கு இப்போ இதை அடித்து போட்டோம் அப்படின்னா வந்து இதை 6ஆல் அடித்து போட்டு வகுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துடணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இப்போ 6 எடுத்துப்போம். 6 அடித்தோன்னா என்ன 1 6 ஸோ வந்து 8 108. அப்போ இந்த 108 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7 தடவை. ஸோ அப்போ அது எக்ஸோட வேல்யூ வந்து 7 ஃபீட். ஆன்சர் அப்படின்றது 7. நெக்ஸ்ட் வந்து HCF ஆஃப் 144√A அண்டு 120A இதனுடைய HCF கேட்குறாங்க. அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பெரு பொது வகுத்தி 2 நம்பருக்கு இடையே கேட்குறாங்க. வந்து 120Aவுக்கும் நமக்கு இந்த A அப்படின்றது பொறுத்த வரைக்கும் √A × √A நார்மல் A அப்படிங்கிறது √A × √A இது 2 பேருக்குனா தான் A அப்படின்றது வரும். 144√A நமக்கு HCF அப்படின்றது. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த 144க்கும் 120க்கும் நம்பருக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும். ஸோ 2 நம்பர் வந்து இப்போ நமக்கு வந்து 1 2 இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்லாம் வரும். அதில் வந்து 24ன்றதான் நமக்கு வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக வரும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ 24ன்றது வரணும். ப்ளஸ் நமக்கு இந்த A அப்படின்றத நம்ம டேரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா இந்த √Aவை அது வகுக்காது. அப்போ நமக்கு இதில் என்ன பண்ணோன்னா √Aவை எடுத்தோம்னா தான் இதையும் வகுக்கும் இதையும் வகுக்கும். அதனால் 24√A அப்படின்றதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்மு
ஸோ வந்து பீகாக் அப்படின்றத 31 91 இந்த மாதிரி ஒரு இது வந்து போடுறாங்க. ஸோ வந்து இது வந்து அதே இதுதான், அந்த நம்ம இது சொல்லியிருப்போம்ல, அந்த டேபிள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ வந்து பீகாக் அப்படின்றது வந்து இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 16, ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, ஏக்கு வந்து 1, சிக்கு வந்து 3, நெக்ஸ்ட் வந்து ஓக்கு வந்து 15, சிக்கு வந்து 3, கேக்கு வந்து 11. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 31ன்னு சொல்லி மாற்றிருக்காங்கல்ல. அப்போ என்னன்னு சொல்லி பார்ப்போம். 31 இது 9, 31 மாற்றிருக்கானுங்க, 9ன்னு மாற்றிருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 31 9. அடுத்து வந்து பார்த்தோன்னா 1 31 91 52. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் மாற்றிருக்காங்க. அப்போ நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 16 எப்படி 31 மாறுதுன்றதை பார்த்தோன்னா, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, ஸோ வந்து பெருக்கி கழிச்சிருக்கானுங்க. எதால் அப்படின்னா இந்த 16 2ஆல் பெருக்கி 1ஆல் கழிச்சிருக்கானுங்க. ஸோ 16 × 2 -1. ஸோ நமக்கு இந்த ஒரு 2 நம்பர் பார்க்குறப்ப தான் இந்த ஒரு ஐடியா அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து 5. ஸோ 5 வந்து 2ஆல் பெருக்கி 1ஆல் கழிச்சிருக்காங்க. ஸோ 5 × 2 10 -1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1. அப்போ நமக்கு இந்த 1 அப்படின்றது இங்கே 1 தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 1 பார்த்தீங்கன்னா 1 × 2 2 -1 போட்டால் 1 தான் வரும். அப்படி தான் ஒவ்வொரு நம்பரையும் அவங்க கழிச்சிருக்காங்க. நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய இப்போ க்ளூ அப்படின்றது ஒவ்வொரு நம்பரையும் × 2 பண்ணி -1 பண்ணியிருக்கானுங்க. அதன் அடிப்படையில் இந்த பியோடைய வேல்யூ நமக்கு அங்கே வர இதே தான், பி 31. ஈக்கு வந்து 5, அப்போ வந்து 9. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ, அதில் பாதி இது வந்துருச்சு. ஸோ வந்து ஏவுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது, ஸோ வந்து நமக்கு வந்து ஏக்கு 1 தான் வருது. ஸோ 31 9 1. நெக்ஸ்ட் வந்து இந்த சிஇ, ஸோ சியுமே இங்கேயே வந்து வந்துருச்சு. ஸோ சிஇ வந்துருச்சு, சியும் இயும் வந்துருச்சு. நம்ம டேரெக்டாகவே இதிலிருந்து எடுத்து போடுற மாதிரி தான் இது இருக்குது. அதனால் இருந்தாலும் என்னென்னா நமக்கு இந்த நம்பர் எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்கன்றத இது நமக்கு தெரிஞ்சாதான் இது நம்மளால் போட முடியும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் போடுற மாதிரி இருக்கும். இந்த லாஜிக் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்றப்போ நமக்கு இது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம்மு, ஸோ வந்து கன்வெர்ட் 7/4 × %. 7/4 % மாற்றணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 25. 7 × 25 அப்படின்றது 175. வந்து இங்கே இந்த வீடியோவில் 25 சம் அப்படின்றத போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.